பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள கிருபையினாலே நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் அனைவருக்கும் இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் கூட்டிக் கொடுத்த தேவனை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம், வணங்குவோம், போற்றுவோம். அவருடைய நாமமே இல்லாமல் துதிக்கப்படக்கூடிய நாமம் வேறொன்றும் இல்லை என்று நாம் அறிந்து கொள்வோம். இயேசுப்பா, இந்த நாளையும் கூட எனக்கும் என் குடும்பத்திற்கும் தீர்க்க ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளை காணாமல் எத்தனையோ ஆத்துமாக்கள் மறைந்திருக்கிறார்கள். துக்கத்தோடு துயரத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். ஏன் ஏசப்பாவை துதிப்பவர்களுக்கு துக்கம் இல்லையா, துயரம் இல்லையா, கஷ்டம் இல்லையா என்று கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை வரும். தேவனை துதிப்பவர்களுக்கு தான் அதிக போராட்டம், அதிக வேதனை, அதிக அவமானம், நிந்தனை நிலைத்திருக்கும். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதினாலே தெய்வ தூதர்களை அனுப்பி அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் தேற்றுகிறார். அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். எந்த துக்கம் துயரம் வந்தாலும் கொஞ்ச நேரம் மாத்திரமே அது நிலைத்திருக்கும். பின்பு அந்த துக்கம் எங்கு போனது, அந்த கஷ்டத்தின் சூழ்நிலை எங்கு மறைந்தது என்று நாம் தேடி பார்த்தாலும் கூட கிடைப்பது அரிது. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் என்று சொல்லப்பட்டது. அவருடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவருடைய முகம் எவ்வளவு பிரகாசம் உள்ளது என்று பார்ப்போமானால், பரலோக ராஜ்யத்துக்கே அவருடைய முகம்தான் வெளிச்சம் தரக்கூடியது. 7 சூரிய ஒளி சேர்ந்தாலும் கூட அப்பேற்பட்ட வெளிச்சம் பார்க்கிறது அரிதாய் காணப்படும். அவருடைய முகத்தின் நிமித்தமாக பரலோக ராஜ்யமே ஜொலி ஜொலித்து பிரகாசிக்கக்கூடிய வெளிச்சமாக வெளிப்படுகிறது. அப்பேற்பட்ட முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, நான் இருளிலே வாழ்கிறேன், நான் தடுமாற்றம் அடைந்தேன், என் துக்கம் அதிகரித்தது, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு திருமணமாகவில்லை, நான் கடன் பிரச்சனையிலே தவித்துக் கொண்டிருக்கிறேன், வியாதியின் நிமித்தமாய் நான் துக்கித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுது எனக்கு மரணம் நேரிடும் என்று எனக்கு தெரியல என்றெல்லாம் இருளியின் வாழ்க்கையை நினைத்து துக்கித்துக் கொண்டிருக்கும் என் மகனே, மகளே, கலங்காதே, என்னுடைய முகத்தை உன் மீது பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்ல தேவனுக்கு நாம் எத்தனை ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். பிரகாசிக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, உன்மேல் கிருபையாயிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் கிருபை மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும். அவர் கிருபைக்கு அளவே இல்லாமல் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். என் தேவனே, நீர் எனக்கு கிருபை கூர்ந்தபடியினாலே, முடிமுகத்தை என் மீது பிரகாசிக்க பண்ணினபடியினாலே, பரிசுத்த நாமத்துக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இருளான வாழ்க்கை, இருளான சூழ்நிலை என்னை விட்டு மறைந்ததற்காய் பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா என்று அவரை நாம் அனுதினமும் ஸ்தோத்திரிப்போம்.
இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த நாளிலே கொடுத்த தேவனை நாம் நன்றி இருதயத்தோடு துதிப்போம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே என்னையும் என் குடும்பத்தையும் என் மனைவியையும் கணவனையும் நீர் பிரகாசிக்க பண்ணின தயவுக்காக உமக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம். இனி நாங்கள் துக்கமுகமாய் இருப்பதில்லை என்று நாங்கள் எங்களையே நாங்கள் தேர்த்திக் கொள்வோம். பரிசுத்த ஆவியானவருடைய பிரகாசத்தினாலே நாங்கள் நிலைத்திருக்கிறபடியினாலே இனி துக்கம் எங்களை விட்டு மறைந்து போகும். கஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என் முதுகுக்கு பின்னாக போட்டுவிட்டார். இனி நான் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஆசீர்வாதங்களும் நான் விரும்புகிறதான எல்லா விதமான தேவைகளையும் கர்த்தர் பூர்த்தி செய்வார் என்று சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்ந்து வர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோ இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. நீங்களும் கூட, ஆண்டவரே, நீர் என் மீது உம்முடைய முகத்தை இந்த பிறந்த நாளிலே திருமண நாளிலே பிரகாசிக்க பண்ணினபடியினாலே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை இந்த நாளிலே எங்களுக்கு போதுமானதாக இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி துக்கத்தை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலக இரட்சகர் அவருடைய முகத்தை என் மீது பிரகாசிக்க பண்ணினார். இனி நான் துக்கமுகமாய் இருக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து அவருக்காய் வாழ்வீர்களா? அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நிலைத்திருங்கள். கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.